எல்லாருக்கும் வணக்கம். ஏஷியன் உமன் ஃபார்மர் அக்ரி பிஸ்னஸ் கன்சார்ஷியத்தில் 21 உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் இருக்காங்க. ஒவ்வொரு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்துலேயும் 5 இயக்குநர்கள் இருக்காங்க. மாதம் ஒரு குறிப்பிட்ட தேதியில் இந்த 5 இயக்குநர்களும் அவங்கவுங்க கம்பெனியில் அவங்கவுங்க கம்பெனியை பற்றி கூட்டம் போட்டு பேசுவாங்க. வருஷத்துக்கு 2 முறை இந்த இயக்குநர்கள் எல்லாத்துக்கும் நம்ம வெளியிட பார்வையாக மற்ற கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போய் நம்ம பயிற்சி கொடுத்தோன்னா இன்னும் நிறைய உத்வேகம் அடைஞ்சு நல்ல கம்பெனியை சிறப்பாக கொண்டு வருவாங்க. நாங்கள் ஏப்ரல் 7ஆம் தேதி விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், திருச்சி இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய இயக்குநர்களை கூப்பிட்டு அயோத்தியாப்பட்டினத்தில் பயிற்சி கொடுத்தோம். அயோத்தி, வாழப்பாடி இந்த 2 கம்பெனியோட வேல்யூ அடிஷன் யூனிட் அங்கே போட்டிருக்கிறாங்க. அதை ஒவ்வொரு மிஷினரியாக அவங்களுக்கு காமிச்சு எப்படி அவங்க எந்த ஸ்கீமில் அவங்க போட்டாங்க, எப்படி அவங்க பொருளை தயாரிக்கிறாங்க, எப்படி அவங்க விற்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லி கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் அங்கேயே கம்பெனிலே ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் என்னென்ன பொருள் விற்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான பொருளையும் வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மதுரையிலேருந்து 2 பயிற்சியாளர்களை கூப்பிட்டு நாங்கள் தெளிவான முறையில் பயிற்சி கொடுத்தோம். ஒவ்வொரு கம்பெனியும் என்ன மாதிரி பொருளை உற்பத்தி பண்ணுறாங்க, அவங்க எப்படி அதை மதிப்பு கூட்டி விற்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சிறுதானியத்தில் தயாரிக்கப்பட்ட பொரி. மதுரையில் ஒருத்தர் இந்த மாதிரி தயாரிக்கிறாரு. அதே மாதிரி சிறுதானியத்து மூலமாக தயாரிக்கப்பட்ட ஹெல்த் மிக்ஸை வச்சு நாங்கள் ஒரு கஞ்சி மாதிரி காய்ச்சி அதையும் அவங்களுக்கு நாங்கள் காமிச்சோம், கொடுத்தோம். அவங்க சாப்பிட்டுட்டு இது மாதிரி நிறைய கம்பெனி நீங்கள் தயாரிக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு இயக்குநர்களுக்கும் ஒரு 1/2 கிலோ ஆமணக்கு விதை அவங்களுக்கு கொடுத்தோம். அடுத்த வருஷம் அந்த பயிற்சிக்கு வரும் பொழுது ஆமணக்கு விதை 1/2 கிலோ நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு சிறப்பான மதிய உணவோட பயிற்சி மறுபடியும் நடந்தது. ஒவ்வொரு கம்பெனியும் அந்த வருடத்தில் என்ன பண்ண போகிறாங்க, என்ன மாதிரி திட்டம் போட்டு எப்படி மார்க்கெட்டிங் பண்ண போகிறாங்க, என்ன பொருளை தயாரிக்க போகிறாங்க அப்படிங்கிறத மதியத்துக்கு அப்புறம் அவங்க விளக்கமாக அவங்க ப்ரெசன்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க கிளம்புனாங்க. இது மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் நம்ம கட்டாயம் பயிற்சி எடுத்துக்கணும். வெளியில் மற்ற கம்பெனி எப்படி பண்ணுறாங்கிறத போய் பார்த்தா தான் நமக்கு ஒரு உத்வேகம் கிடைக்கும். இதை பார்த்துட்ருக்கிறவங்க உங்களுடைய எப்பிஓஸ்க்கு ஏதாவது இயக்குநர்களுக்கு பயிற்சி தேவைன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு சொல்லித்தரோம். உங்களுக்கு தெரிஞ்சதையும் எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. வாழ்க சமுதாயம், வளர்க விவசாயம்.